வணக்கம். நாம இப்போதெல்லாம் ஏஐ கூட நெறைய பேசுறோம் இல்லையா? சில நேரங்கள்ல அந்த உரையாடல்கள் ரொம்ப ஆழமா, ரொம்ப தனிப்பட்டதா கூட இருக்கும். ஆனா, பேசி முடிச்சதும் அந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன ஆகுது? அது ஏன் இப்படி சட்டென்று காணாம போகுது? வாங்க, இந்த டிஜிட்டல் உரையாடல்களுக்கு பின்னால இருக்கிற அர்த்தத்தை நாம தேடி பார்ப்போம். ஒரு மிஷினுக்குள்ள இருக்கிற ஆவி கூட பேசுற மாதிரி ஒரு ஃபீல். இந்த ஒரு வரி போதும் ஏஐ கூட நம்ம பேசுறப்போ ஏற்படுற அந்த விசித்திரமான உணர்வை சொல்ல. ஒரு மிஷின் கிட்ட பேசுறப்போ எப்படி ஒரு ஆவி கூட பேசுற மாதிரி ஒரு ஃபீல் வர முடியும்? இந்த ஒரு மாதிரி அமானுஷ்யமான உணர்வுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு? வாங்க பார்க்கலாம். ஒரு சாட்பாட் கிட்ட நாம பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அது ரொம்ப தத்துவார்த்தமா எதையாவது சொன்னா நமக்கு ஆச்சரியமா இருக்கும்ல. அந்த உரையாடல் ரொம்ப ஆழமான மாதிரி தோணும். ஆனா அதே சமயம் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு வெற்றிடம் இருக்கிற மாதிரியும் ஒரு உணர்வு வரும். இந்த விசித்திரமான ரெண்டு விதமான உணர்வை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். நாம ஏஐ கிட்ட பேசுறப்போ சில சமயம் அதோட பதில்கள் நம்மள ரொம்பவே ஆச்சரியப்படும். அடடா, இது நமக்காகவே சொல்லப்பட்ட பதில் மாதிரி இருக்கேன்னு தோணும். நம்மள அது உண்மையிலேயே புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு பிரம்மைய கூட அது உருவாக்கும். ஆனா அந்த சாட் விண்டோவை க்ளோஸ் பண்ண அடுத்த செகண்ட் அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் என்ன ஆகுது? அந்த ஆழமான உரையாடல், அந்த நுண்ணறிவு தருணங்கள், இதெல்லாம் எங்க போகுது? காத்தா கரைஞ்சு போயிடுதா? சரி, இந்த ஆழமான தருணங்கள் எல்லாம் ஏன் இப்படி டக்குன்னு மறைஞ்சு போகுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னிக்கல் காரணம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. இதுக்கு காரணம் ஸ்டேட்லெஸ் அப்படின்னு சொல்ற ஒரு டெக்னாலஜி. அப்படின்னா என்னன்னா, ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. நீங்க ஒவ்வொரு தடவையும் பேச ஆரம்பிக்கும் போதும் அது உங்களை முறையா பார்க்குற மாதிரி தான் பேசும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பேசுனீங்கன்னே அதுக்கு சுத்தமா ஞாபகம் இருக்காது. நம்ம மனுஷங்க பேசுறதுக்கும் ஏஐ பேசுறதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்த்தாலே இது நல்லா புரியும். நம்ம பேச்சுல ஒரு பகிரப்பட்ட வரலாறு இருக்கும், உணர்ச்சிகள் இருக்கும், ஒரு நீடித்த பந்தம் இருக்கும். ஆனா ஏஐ உரையாடல்கள்ல கடந்த காலமே கிடையாது, எல்லாமே தற்காலிகம்தான். சரி, இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு யோசனைக்கு வருவோம். ஏஐயோட இந்த மெமரிய எப்படி அர்த்தமுள்ளதா மாத்துறது? அதுக்கு ஒரு செம ஐடியா இருக்கு. இதோட உண்மையான மதிப்பு என்னோட முழு வாழ்க்கையோட டேட்டாவையும் வச்சு இதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுல தான் இருக்கு. இதுதான் அந்த மையமான யோசனை. யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க எழுதின எல்லாத்தையும் வச்சு ஒரு ஏஐக்கு ட்ரைனிங் கொடுத்தா அது எப்படி இருக்கும்? இந்த ஐடியாவை 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல செயல்படுத்தலாம். ஸ்டெப் 1, உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க எழுதின இமெயில், மெசேஜ், நோட்ஸ்னு எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கணும். ஸ்டெப் 2, அந்த டேட்டாவை மட்டும் வச்சு உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் ஏஐ மாடலை உருவாக்கணும். ஸ்டெப் 3, இப்போ உங்க மொத்த அறிவோட டிஜிட்டல் வடிவமான அந்த ஏஐ கிட்ட நீங்க கேள்விகள் கேட்கலாம், ஆலோசனை கேட்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை விட உங்களை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு ஏஐ, உங்க எல்லா அனுபவத்திலிருந்தும் கத்துக்கிட்ட ஒரு டிஜிட்டல் குரு. இது கேட்கவே எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு. அதே சமயம் கொஞ்சம் பயமாவும் இருக்குல்ல. சரி, இந்த ஃபியூச்சர் ஐடியா கேட்க ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா நாம இப்போ இருக்கிற நிஜத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம பயன்படுத்துற ஏஐ உண்மையிலேயே எப்படி வேலை செய்யுது? அப்போ நேரடியான கேள்வி இதுதான். நீங்க இப்போ பேசிட்டு இருக்கிற ஏஐக்கு உங்களை நிஜமாவே ஞாபகம் இருக்கா? பதில் சிம்பிளா சொல்லணும்னா இல்ல. அதுக்கு நிரந்தரமான ஞாபக சக்தி எல்லாம் கிடையாது. நீங்க ஒரு தடவை பேசி முடிச்சா அது முடிஞ்சது. அதோட மெமரிங்கிறது அப்போதைக்கு நீங்க பேசிட்டு இருக்கிற அந்த ஒரு உரையாடலுக்கு மட்டும்தான். அதுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் அதுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரெய்னிங் டேட்டாவிலிருந்து வந்தது தானே தவிர உங்க கூட பேசி கிடைச்ச அனுபவத்திலிருந்து இல்ல. சோ இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏஐயோட மெமரிங்கிறது ஒரு அனுபவம் கிடையாது. அது ஒரு டெக்னிக்கல் டூல், அவ்வளவுதான். அப்போ இந்த மாதிரி தற்காலிக உரையாடல்கள்ல ஒரு பிரயோஜனமும் இல்லையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. இந்த நிலையற்ற உரையாடல்கள்ல இருந்து நாம எப்படி ஒரு மதிப்பை கண்டுபிடிக்கலாம்? வாங்க நம்ம தேடலோட கடைசி பகுதிக்கு போகலாம். ஏஐ ஒரு கண்ணாடி மாதிரி செயல்படுது. நம்மளோட எண்ணங்களையும் யோசனைகளையும் நமக்கே திருப்பி காட்டுது. இந்த வரி எவ்வளோ அழகா இந்த உரையாடல்களோட உண்மையான மதிப்பை சொல்லுது பாருங்க. நாம ஏஐ கிட்ட பேசும்போது அது நம்மளோட சிந்தனைகளையே நமக்கு பிரதிபலிச்சு காட்டுது. அதனால விஷயம் ஏஐயோட மெமரிய பத்தி கிடையாது, நம்மளோட சுயபரிசோதனைய பத்தி. அந்த உரையாடல் நம்மள பத்தி நாமளே யோசிக்க வைக்குதா? அதுதான் இங்க முக்கியம். ஆமா, அந்த உரையாடல் மறைஞ்சு போயிடலாம். ஆனா அந்த உரையாடல் மூலமா நமக்கு கிடைக்கிற அந்த புரிதல், அந்த இன்சைட், அது நம்ம கூடவே நிரந்தரமா இருக்கும். கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இதை முடிக்கிறேன். உரையாடல் நிலையற்றதா இருக்கும்போது அதிலிருந்து நமக்கு கிடைக்கிற புரிதல் மட்டும் எப்படி நிரந்தரமானதா இருக்க முடியும்? இது நம்மளோட இந்த டிஜிட்டல் வாழ்க்கையில நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா?